ஹாய், சித்ரா பிசிஎல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோவோடு தான் வரேன். என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சிம்பிளானது. நம்ம நிறைய பேர் இந்த மலாட்டை இது எப்படி வறுக்கிறதுன்னு தெரியாமல் கடையில் வறுத்த மலாட்டை வாங்கிக்குவாங்க. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிடுவாங்க. அது எப்படி வறுக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். சரியா? ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது. கஷ்டமான வேலை கிடையாது. சரியா? வறுத்து ஒன் டைம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து அது அப்படியே இருக்க போகுது. நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வறுத்து எப்படி போட்டு எடுக்கிறது நான் சொல்லித்தரேன். சரியா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இதுக்காக நான் மண்பானை தாங்க எடுத்திருக்கேன். மண்பானை சூடு நல்லா மலாட்டையை வறுக்கிறதுக்கு சூடு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் மண்பானை இல்லைன்னா வானலில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட்டான வானலையாக வச்சுக்கோங்க. இப்போ நான் மண்பானை தான் வச்சுருக்கேன். மண்பானை சூடேறுனே நம்ம இந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு பேர் இருக்குது. கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, மலாட்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இன்னும் சட்டி காயில் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மண்பானை சூடேறிடுச்சு. அது உள்ளே பார்த்திங்களா அந்த ஆயிலை லைட்டாக தள்ளுது பாருங்கள். இதுக்கு எண்ணெயில் ஊற்றக்கூடாதுங்க. சரியா? இது ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது, வெளியில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பாதி மட்டும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு மலாட்டை சட்னினா ரொம்ப பிடிக்குங்க. அவனுக்காகவே 1 கிலோ மலாட்டை வாங்கிட்டேன். மலாட்டையை உள்ளே போட்டாச்சு. பாதி மட்டும் வறுத்துக்கிறேன், மீதி அப்புறம் வறுத்துக்கலாம். தீயை மீடியமாக வச்சு வறுக்கணுங்க, ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. கை விடாமல் இப்படி பரட்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா ரொம்ப கருகி போயிடும். இப்படி வறுத்துருச்சுன்னு இப்படி தான் வறுக்கும். வறுபடும் போது இப்படி தான் வரும் ஆவி. பயப்படாதீங்க, அதுக்காக கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். பாருங்கள், தேய்ச்சா பொட்டு வந்துருச்சா? இப்போ இதை எடுத்து மரத்தில் கொட்டிட்டேன். இப்போ நம்ம இதை சூடாவோட தேய்க்க முடியாது இல்லையா? அதனால் அடியில் இந்த மாதிரி ஒரு குண்டாவை எடுத்துக்கணும். இப்படி வச்சு இதை தேய்ச்சி விடுவோம். குண்டா மேலே கையை பிடிச்சிக்கோங்க, அடியில் சூடாக இருக்கும். தேய்ச்சிட்டு நான் புடச்சி எடுத்துகிட்டு வரேன். புடச்சி காட்டுறேன். ரொம்ப சுத்தமாகவும் நம்ம பொட்டு போக தேய்க்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு. சரியா? பாருங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி எடுத்துகிட்டு போட்ட போகிறேன். அவ்வளோதான். இப்போ இது சட்னிக்கு ரெடி. இப்போ ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு சட்னி எடுத்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? ஈஸியான வேலை. இதை நம்ம கடையில் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்து வேலை தான் இது. கடையில் நம்ம வேஸ்ட்டாக காசை கொண்டு போய் அதிகமாக கொடுக்க வேணாம். நம்மளே வீட்டில் எப்படி வறுத்து பொட்டு எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலிக்கு நேராக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போடும்போது அது காட்டும். சரிங்களா? சரி, ஓகே. நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகே, பாய்.